ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஒரு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த பெருமாள் கோயில் ரொம்ப தனித்துவமான முக்கியமான ஒரு கோயில். இங்கே இருக்கிற மாதிரி பெருமாளை உலகத்தில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் இந்த பெருமாள் கிட்ட இருக்குது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் இருக்கிற அட்டபுயகரம் அஷ்டபுஜகர பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இவரை ஆதிகேசவ பெருமாள்னு அழைப்பாங்க. இந்த கோயில் பற்றியான வரலாறு, புராணம், அனைத்து சிறப்பம்சங்களும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம். நம்ம கூட காஞ்சி 360 தமிழ் ப்ரோ இருக்கார், வசந்த் அண்ணன் இருக்காங்க. இவர் ஆர்டிஸ்ட். இவங்க கூட தான் நம்ம பயணிக்க போகிறோம் இந்த கோயிலுக்கு. அஷ்டபுஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் ரங்கசாமி குளம் அந்த ஒரு இடத்துல இந்த கோயிலானது அமையப்பெற்று இருக்குங்க. மிக முக்கியமான அற்புதமான ஒரு கோயில். பெருமாள் 8 கரங்களோட நீங்க உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். மோக்ஷபுரின்னு சொல்லுவாங்க காஞ்சிய. இந்தியாவில் இருக்கிற 7 மோக்ஷபுரியில காஞ்சியும் ஒன்று. அந்த மோக்ஷபுரியில இருக்கிற திவ்ய தேசங்களுள் இருக்கிற ஒரே பரமபத வாசல் கொண்ட ஒரு கோயில்னா அது இந்த அஷ்டபுஜ பெருமாள் கோயில் மட்டும்தாங்க. ஏன்னா காஞ்சியில் வாழ்ந்தா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரமபத வாசல் வழியாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணால் முக்தின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே இங்கே இருக்கிறதுன்றது தனி சிறப்பு. இந்த கோயில் சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மகிமை பெற்ற ஒரு கோயில் இந்த கோயில். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில். கஜேந்திரனுக்கு மோட்சம் கிடைத்த கோயில். இந்த மாதிரி பல சிறப்பம்சங்கள் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலை பற்றியான முழு விவரமும், இந்த கோயிலில் நடைபெற போகிற வைகுண்ட ஏகாதசி பற்றியான சிறப்பு தகவல்களும் இந்த காணொலியில் இருக்குது. இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிருங்க. பகிர்றது மூலயமா இந்த காணொலி நிறைய பேருக்கு போய் சேரும். அது மூலயமா இந்த விழாவுக்கும் அவங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மூலயமாவும் இந்த கோயில் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். இதனால் இந்த கோயிலுடைய மகிமைகளை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. கோயிலுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த கோயில் எங்கே இருக்குன்னா ரங்கசாமி குளம் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது, காஞ்சிபுரத்தில். இங்கே பாருங்கள், இப்போ ஏன் இந்த பந்தல்லாம் போட்டிருக்காங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஏன்னா காஞ்சிபுரத்துலேயே பரமபத வாசல் இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. 14 திவ்ய தேசங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் இந்த நகரத்தில் இந்த கோயிலில் மட்டும்தான் பரமபத வாசல் இருக்குது. இங்கே பாருங்கள், குளத்தில் இந்த சுவர் இதெல்லாம் வந்து திருப்பணி செஞ்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தசாவதாரம் பாருங்கள். இங்கே மேலே சயன குளத்தில் பெருமாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம இப்போ கோயில் உள்ளே போகலாம். கோயில் உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து இருக்கும். இந்த பரமபத வாசலும் வடக்கு பார்த்து இருக்கும். அதுவும் ஒரு சிறப்பம்சம்னு சொல்லணும். பாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, வீடியோவில் வரீங்களா? ஒரு ஆய் சொல்கிறீங்களா? ஒரு ஆய் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். பாய். நம்ம சப்ஸ்கிரைபர் பாருங்கள், மணற்கற்கள். இந்த கோபுர இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணற்கற்களில் இருக்குது. பல்லவா பீரியட்னு சொல்லலாம். கோயில் உள்ள போகலாம். நம்ம வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் வரலாற்று ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக இந்த கோயிலில் நீங்கள் பார்க்க முடியும். பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணற்கற்கள் கொண்டு அவங்க கோயிலை வந்து எழுப்பியிருப்பாங்க. ஆனால் கோபுரங்களானது மணற்கற்களில் இருந்திருக்காது மேக்சிமம். ஏன்னா பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் கோபுரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. விமானம் அந்த சுவாமி இருக்கிற கருவறை அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. கோபுரங்களுக்கு முக்கியத்துவம் ரொம்ப அளிக்கப்பட்டது விஜயநகர ஆட்சி காலத்தில் அப்படின்னு சொல்லணும். இந்த கோயிலில் இந்த கோபுரத்தோடைய அடித்தளமானது மணற்கற்கள் கொண்டு இருக்கிறதுனால, அதன் பிறகு மணற்கற்கள் பல்லவர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகும் இந்த மணற்கற்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த கோபுர வாயிலானது சோழர்கள் ஆட்சி காலம் அல்லது விஜயநகர ஆட்சி காலத்தில் இந்த ஒரு மணற்கற்களால் ஆன கோபுரம் கட்டப்பட்டிருக்கோங்க. இப்படி மணற்கற்கள் அடித்தளம் கொண்ட ஒரு கோபுரத்தை பார்க்கறது மிக அரிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது இந்த கோயிலில் இருக்கு. இங்கே பாருங்க, பல்லவர் காலத்திலேருந்தே இந்த கோயில் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இங்கே குலோத்துங்கன், முதலாம் குலோத்துங்கன், ராஜேந்திரன் அவங்க காலத்து கல்வெட்டு குறிப்புகளும் இருக்குது. இது ரொம்ப சிறப்புன்னா இங்கே இந்த பரமபத வாசல், இந்த வைகுந்த வாசலும் இந்த
ராஜகோபுரமும் ஒரே திசையில் இந்த கோயிலில் தான் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. ரொம்ப சிறப்பு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பரமபத வாசல் இதுதான். ஏன்னா காஞ்சிபுரமே மோட்சபுரின்ற போது மற்ற கோயிலில் இல்லை, இந்த கோயிலில் மட்டும் இருக்குது. வெகு விமர்சையாக இந்த வாட்டி நடைபெறும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டோர், இந்த கதவு. அஷ்டபுஜ பெருமாள் தாயாருக்கு அந்த பிரபை கொடுத்துருக்காங்க. ராமர், பூவராக சுவாமி எல்லாரும் இருக்காங்க. தசாவதாரம் கீழே. இந்த கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோயில். திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார் அவங்களாம் இந்த கோயிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர அரசுன்னு நிறைய மன்னர்களுடைய திருப்பணி இந்த கோயிலில் இருந்திருக்கும். பாருங்கள், இதுதான் கோயிலுடைய விமானம். தாயார் விமானம். நம்ம போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், கல்வெட்டு. காஞ்சிபுரத்துன்னு இருக்குங்க இந்த இடத்துல, தெரியுதுங்களா? இது காஞ்சிபுரத்து. நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி காஞ்சிபுரம்ன்றது அதாவது மாறிய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. காஞ்சிபுரம் பழமையான பெயர். இந்த கஞ்சிவரம்ன்றது பிரிட்டிஷ் பீரியடில் வந்த பேர். அதை மாற்றி பழமையான பேருக்கே இப்போ மாறி இருக்கு. அற்புதம். சோழர் காலத்து கல்வெட்டு இது. சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். இங்கே பாருங்கள், தாயார். இங்கே பூவராக சுவாமி இருக்கார். பூவராக சுவாமி. நிறைய புறா, கிளி எல்லாம் இந்த கோயிலில் இருக்குது. பாருங்கள், இங்கே கோயில் நந்தவனத்துக்குள்ளே வந்திருக்கோங்க. நந்தவனத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டோர். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே கோசாலையும் இருக்குது, அங்கே ஒரு மண்டபமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த முறை தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணமா? ஓகே. அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஷீட் போட போகிறாங்க. இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஓகே. போன வருஷம் கூட இல்லை? இல்லை. ஓகே. அது எத்தனை வருஷம் தட்டு நான் வீட்டில் அவங்க சொல்கிறேன். ஆனால் இந்த முறை கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கல்யாணத்தையும் தாண்டி இந்த முறை நீங்கள் காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் இருக்கார்ல, ஆமாம், அவருக்கு பாலாலயம் நடக்குது. ஓகே. அதனால அங்கே அந்த நிகழ்ச்சி கிடையாது. வைகுண்ட பெருமாளுக்கு எப்படி நடக்குமோ அதே மாதிரி இவருக்கும் சூப்பராக நடக்கும். இப்போ அங்கே இல்லாதனால இந்த கோயில் நிறைய மக்கள்கள் பார்ப்பாங்க. நிறைய கூட்டம் மக்கள் வருவாங்க. கூட்டம் வரும். ப்ளஸ் அன்னைக்கு திருக்கல்யாணமும் இருக்குது. அது இங்கே தான் நடக்குது. ஓகே. அதுதான் அந்த மண்டபம். ஓகே. பாருங்க, குதிரை, மாடுலாம் இருக்குது. இங்கே தான் இந்த பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு. ஒரு மண்டபம் புதுசாக கட்டியிருக்காங்க. கருங்கல் தான், ஆனால் நல்லா இருக்குது. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனியே நம. சக்கரகோட்டி விமானஸ்தோ கஜேந்திர சரசீதடே தமோத் அஷ்டபுஜஸ்ரேமம் புஷ்பவல்லி பதிர்மா புஷ்பவல்லி பரிஷ்வங்க பிரகீ குருத வக்ஷசே
ஸ்ரீமத் அஷ்டபுஜேசாய் நித்யஷ்டீர் நித்தியமங்கலம். தொண்ட மண்டலத்தில் அமைஞ்சிருக்க மிக முக்கியமான திவ்ய தேசத்தில் ஒன்றான திரு அட்டபுயகரம். இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் 8 திருக்கரத்தோட சேவை சாதிக்கிறார். சரபாசுரன்ற ராட்சசனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக பெருமாள் 8 திருக்கையிலையும் ஆயுதத்தோட சேவை. தாயார் புஷ்பவல்லி தாயார், வராகர் பூமி பிராட்டியோட பூவராகரியில் இருக்கார். இந்த திவ்ய தேசத்தை 2 ஆழ்வார், பேயாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணுறான். இந்த உற்சவத்தில் இந்த திருக்கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே வைகுண்ட வாசல் அமைஞ்சிருக்கிறது. வைகுண்ட வாசலும் எப்படின்னா, ராஜத்வாரமும் வைகுண்ட துவாரமும் நேரே எதிராக அமைஞ்சிருக்கிறதுன்றது தனிச்சிறப்பு. இங்கே இப்போது வர 30ஆம் தேதி 30/12/2025 வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த வைகுண்ட வாசலானது திறக்கப்படுறது. அன்னைக்கு அதிகாலை 3 மணி அளவில் பூஜை, இங்கே நித்தியப்படியே பூஜை, அஸ்வ பூஜை நடக்கிறது. அந்த கிரமத்தில் கார்த்தால பூஜை ஆகும். பூஜையை தொடர்ந்து விஸ்வரூபம், அதை தொடர்ந்து தனுர் மாத பூஜை. தனுர் மாதம்ன்றது மார்கழி மாதம். மார்கழி மாதத்துக்குன்னே ஏற்பட்ட அந்த ஆண்டாளோட திருப்பாவையை சேவிக்கிற அந்த நிகழ்வு தனுர் மாத பூஜைன்னு சொல்லுவாள். அதை தொடர்ந்து நித்தியப்படி பூஜை, நித்தியப்படி கார்த்தாலையில் ஆகக்கூடிய அந்த திருவாராதனம் அது நடக்கும். அதை தொடர்ந்து 5 மணி அளவில் வைகுண்ட வாசல் திறக்கப்படுறது. அதை திறக்கிறதுக்கு முன்னாடி விஸ்வக்ஷேனர் ஆராதனமும் துவார பூஜையும் நடந்து அந்த வைகுண்ட வாசல் அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறக்கிறோம். அது திறக்கப்படுறது அன்றைக்கி. திறந்து அது வழியாக பெருமாள் எழுந்தருளுவர். அப்படியே பிரதர்ஷனமாக வந்து ஊஞ்சல் கண்டருளி தோட்டத்தில் இருக்க அந்த மண்டபத்துக்கு பெருமாள் ஏறிடுறார். அதை தொடர்ந்து 11 மணிக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் இருக்குது. கார்த்தால 11 மணிக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் முடிந்து சாத்துப்படிலாம் ஆயிட்டு 2 மணிக்கு கல்யாண உற்சவம், திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுறது. இது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் நின்றுருந்தது. இப்போ மீண்டும் இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து தொடங்கிறது. திருக்கல்யாண உற்சவம் முடிஞ்சு அங்கேயே மாலை மாத்தல் எல்லாம் பூர்த்தி ஆகிட்டு 7 மணி அளவில் பெருமாள் வந்து தோட்டத்திலிருந்து மாடவீதி பிரதர்ஷனமாக அத்தியன உற்சவ மண்டபம், திருவாய்மொழி மண்டபம்னு சொல்லுவாள், அத்தியன உற்சவ மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். அங்கே ஆழ்வார் ஆச்சாரியர்கள், நம்மாழ்வார், மற்ற ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் சேர்ந்து நம்மாழ்வார் பண்ண பிரபந்தமான திருவாய்மொழி அதனோட முதல் 10 அனுசந்தானம் பண்ணப்படும். அந்த கோஷ்டி முடிஞ்ச உடனே தீர்த்த பிரசாத விநியோகம் ஆகும். அது அத்தியன உற்சவம், ராப்பத்து தொடக்கம்னு அர்த்தம். அன்னிலிருந்து தொடர்ந்து 10 நாள் ஒரு 10ஆக சேவிப்பா. திருவாய்மொழியை ஒவ்வொரு 10ஆக சேவிக்கிறது. நித்தியத்திலே அது ராப்பத்து. ஒவ்வொரு நித்தியத்திலையுமே வந்து செங்காலத்தில் ஒரு 6 மணி அளவில் பெருமாள் வந்து ஆஸ்தானத்திலிருந்து வைகுண்ட வாசல் வழியாக இறங்கி நித்தியத்திலே பிரதர்ஷனமாக ஏறி திருவாய்மொழி மண்டபத்தில் எழுந்தருளி நம்மாழ்வார் பண்ண அந்த பிரபந்தமான திருவாய்மொழியை கேட்டருளி தீர்த்த பிரசாதம் விநியோகம் ஆகும். கடைசி நாள் 8ஆம் தேதி 8/1/2026 அன்னைக்கு பெருமாளுக்கு வந்து நம்மாழ்வார் திருவடி தொழுதல் அப்படின்ற அந்த வைபவம் நடக்கிறது. நம்மாழ்வாரை எழுந்தருளை பண்ணி கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சேர்த்து திருத்தலா போட்டு மூடிடுவோம். நம்மாழ்வார் மோட்சம் போகிறதா அர்த்தம். இந்த திரு அத்தியன உற்சவமே நம்மாழ்வார்க்காக ஏற்பட்டது தான். நம்மாழ்வார் மோட்சம் போகிற அந்த வைபவத்தை உற்சவமாக கொண்டாடணும்னு கலியன் திருமங்கை ஆழ்வார் இந்த உற்சவத்தை 10 நாள் ராப்பத்துன்னு ஏற்படுத்தினார். பின்னாடி நாதமுனிகள் காலத்தில் அது பகல் 10 நாளும் சேர்த்து 21 நாள் உற்சவமாக அத்தியன உற்சவமாக இது நடைபெறுறது. அதில் முக்கியமான நாளான திருவாய்மொழி தொடக்க நாள் வைகுண்ட ஏகாதசி. இங்கே நேராக சுவாமியோடைய சன்னதி இருக்குங்க. இங்கே கருடாழ்வார் சன்னதி, கொடிமரம், அப்புறமா பலிபீடம், இங்கே ஆண்டாள் சன்னதி. சுவாமி மேற்கு பார்த்து இருக்காருங்க. அற்புதமான ஒரு திருக்கோயில். உலகத்திலேயே இங்கே தான் இந்த பெருமாள் இப்படி இருக்காரு.
கோயில் குளத்தில் இருக்கோங்க. இந்த குளத்துல தான் அந்த கஜேந்திர மோட்சம் நடந்தது அப்படின்னு நம்பப்படுது. இங்கே பாருங்கள், இந்த குளத்துலேருந்து 1000 தாமரைகள் தினமும் வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்கு கஜேந்திரன். அப்போ அந்த முதலை வந்து காலில் கவும்போது ஆதி மூலமே அப்படின்னு குரல் கொடுக்க இங்கே பெருமாள் கருட வாகனத்தில் வந்து காட்சி அளித்து மோட்சம் அளித்தார் அப்படின்றது தான் நம்பிக்கை. மக்கள் நிறைய பேர் இங்கே வராங்க. மீனும் இங்கே நிறைய இருக்குங்க. வெளி மாநில மக்கள் அங்கே நம்ம கிட்ட போய் அந்த சுதை சிற்பத்தை பார்த்துட்டு வரலாம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தாங்க அஷ்டபுஜகர பெருமாள் இருப்பார். 8 கரங்களோட சங்கு, சக்கரம், வில், கேடயம், கதை, அம்பு, புஷ்பம், வாள், இதோட தான் வந்து அஷ்டபுஜகர பெருமாள் இப்படி தான் இருப்பார். யானை, முதலை வாயில யாரோ குட்டி குழந்தை வண்டி வச்சிருக்கிறான். இந்த குளத்துல இருந்து தான் இது நடந்தது. ஆதி மூலமே நான் அழைச்ச உடனே இங்கே வந்து மோட்சம் அளித்தார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சுவாமி தரிசனம் பண்ணிட்டோங்க. மிக பழமையான 108 திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த அஷ்டபுஜகர பெருமாள் கோயில். ஆதிகேசவ பெருமாள்னும் இவர் வந்து அழைப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில். இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மதேவர் வந்து சரஸ்வதியை வந்து அழைச்சிக்காமல் இங்கே யாகம் நடத்துகிறாரு காஞ்சிபுரத்தில் ஏன் நடத்துகிறாருன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு புண்ணியம் செஞ்சால் 1 கோடி புண்ணியம் செஞ்ச மாதிரி ஒரு சமம். அதனால் இங்கே வந்து விஷ்ணுவை வேண்டி இங்கே வந்து யாகம் பண்ணுறாரு. அப்போது சரஸ்வதி வந்து கோபம் அடைகிறாங்க. தன்னை அழைக்காமல் வந்து இந்த யாகத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அசுரர்களை அனுப்புகிறாங்க. அந்த அசுரர்கள் கிட்ட இருந்து இந்த யாகத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பெருமாள் 8 கரங்களோட, வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது உலகத்தில், இந்த 108 திவ்ய தேசங்கள்லையும் பார்க்க முடியாது, 8 கரங்களோட அஷ்டபுஜகர பெருமாளாக வந்து அந்த அசுரர்களை வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாம்புகளை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, காளியை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து அசுரன், காளி, பாம்பு அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக சில பேர் குறிப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கஜேந்திர மோட்சம் ஆதி மூலமேனு கஜேந்திரன் அழைத்து இங்கே பெருமாள் கருட வாகனத்தோட இங்கே வந்து காட்சி தந்தது இங்கே தான் அப்படின்னு நம்பப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இப்போ வைகுண்ட ஏகாதேசியில் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 திவ்ய தேசங்கள் இருக்குது. அந்த 14 திவ்ய தேசங்களில் பரமபத வாசல், சொர்க்க வாசல் இருக்கிற ஒரே கோயில் அஷ்டபுஜகர பெருமாள் கோயில் தான். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருக்கல்யாணம் நடந்திருக்கு. இந்த வருஷம் இப்போ வந்து சிறப்பாக வந்து அது தொடரப்போகுது. இன்னும் சிறப்பாக இங்கே வந்து அந்த விழாவானது இருக்க போகுது. ஏன்னா இந்த கோயிலில் மட்டும்தான், காஞ்சிபுரமே மோட்சபுரி சொர்க்கம் அப்படின்னு நம்பப்படுது, ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் பரமபத வாசல் இருக்குது. இந்த கோயிலில் அந்த விழா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ மக்கள் வருவாங்க, நானும் வருவேன், நீங்களும் வந்து இந்த விழாவில் பங்கு பெறுங்க. இப்போ இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.